என் அன்பு தங்கமே, யார் யாருக்கெல்லாமோ நேரத்தை ஒதுக்கி கொடுக்கின்ற என் பிள்ளை, உன் தாயானவள் இந்த வராகி எனக்காக ஒரு 5 நிமிடம் ஒதுக்கிவிட மாட்டாயா? நீ ஒதுக்குகின்ற இந்த 5 நிமிடத்தில் இந்த வராகி உன்னிடத்தில் என்ன பேச வந்தேனோ, எந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்தேனோ அதை நிச்சயமாக நான் சொல்லிவிடுவேன். என் குழந்தையே, உன் தாயானவள் என்னை மதித்து இந்த வாக்கினை நீ கேட்கின்ற பட்சத்தில் சர்வ நிச்சயமாக உனக்கான மனநிறைவு கிடைத்துவிடும். எந்த காலகட்டத்திலும் இந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு அடி கூட விலகிவிட நினைக்காத என் குழந்தைக்கு உன் அம்மா என்றும் துணையாக இருப்பேன். யாருக்கெல்லாம் இந்த வாழ்க்கையின் மீது நம்பிக்கை போய்விடுகின்றதோ, இனி வாழக்கூடாது என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் நிச்சயமாக துணை நிற்பேன். நல்லது நினைப்பவர்கள் நல்லது நடக்கும் என்று நினைப்பவர்களுக்கு துணையாக இருக்கின்ற இந்த வராகி, எதுவும் நடக்காது, நம் வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று நினைப்பவர்களுக்கும் துணையாக இருக்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம்? எல்லோருமே என்னுடைய பிள்ளைகள். ஒரு பிள்ளை வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்கும், ஒரு பிள்ளை வாழ்க்கையில் சோர்ந்து இருக்கும். நல்ல நிலையில் இருக்கின்ற பிள்ளையை அந்த நிலையிலேயே இருக்க வைப்பதும், வாழ்க்கையில் கஷ்டத்தை சந்திக்கின்ற பிள்ளைக்கு அடுத்தது என்னவென்று சிந்திக்க வைக்கவும் இந்த வராகி உடன் இருக்க வேண்டும் அல்லவா? உன்னுடைய இந்த வாழ்க்கை எந்த ஒரு கஷ்டங்களையும் உனக்கு கொடுத்து விடாது என்று நான் ஒரு பொழுதும் சொன்னது கிடையாது. வருகின்ற கஷ்டங்களை எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும். அதை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றுதான் சொல்கின்றேன். என் தங்கமே, நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உடனடியாக வரவில்லையே என்று எண்ணி வருந்தாதே. உனக்கு வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும், இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பிடித்ததாகத்தான் இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் வருகின்ற விஷயங்களை எல்லாம் எதிர்நோக்க என் பிள்ளை, நீ உன் மனதை எப்பொழுதும் தயார்படுத்தி கொண்டாயானால், உன்னால் முடியும் என்று நீ நம்பிவிட்டாயானால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மிகுதியான மனமகிழ்ச்சியை கொடுக்கத்தானே செய்யும். என் தங்கமே, இத்தனை நாளும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது. அம்மாவினுடைய பிள்ளையாகிவிட்ட உனக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் எப்பொழுதும் இல்லை. இந்த தாயானவள் என்னை நினைத்து விட்ட பிறகு உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் அறவே இல்லை. கஷ்டங்கள் இருப்பது போன்ற ஒரு மாயை தோற்றம் உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த மாயை தோற்றத்தில் இருந்து நிச்சயமாக என் குழந்தை நீ வெளிவர வேண்டும் என்றால் அதற்கு உன் மனது என் வசமாக வேண்டும். அம்மாவை நீ நினைக்க வேண்டும். இந்த தாயானவளை உனக்குள் நீ கொண்டு வர வேண்டும். எந்த நேரத்திலும் உனக்கு கஷ்டங்கள் வராதபடி எப்படி உனக்கு காத்திட நான் உனக்கான நல்ல வாக்கினை கொடுக்கின்றேனோ, அதுபோல இந்த வாழ்க்கையிலும் உனக்கு நல்லது நடக்க வேண்டி என் பிள்ளை உன் மனதை எப்பொழுதுமே நீ தெளிவுபடுத்தி வைத்துக்கொள். நாம் நடக்காது என்று நினைப்பதற்கும் நடத்தி விடுவோம் என்று நினைப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றதல்லவா? உன்னால் முடியும் என்று சொல்லிவிட்டால் நிச்சயமாக யாராலும் அதை அதன் பிறகு தடுத்து நிறுத்த முடியாது. அதை தடுத்து நிறுத்தவும் யாரும் எந்த ஒரு முயற்சிகளை செய்யவும் மாட்டார்கள். என் பிள்ளையே, எந்த ஒரு காலகட்டத்திலும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் தெளிவில் புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. என் பிள்ளையே, அம்மாவினுடைய அன்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் பெரிதான விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. என் மீது அன்பு கொண்டு நீ என்னை உண்மையாக நினைத்தாலே போதும். என் பிள்ளையே, தவறுகள் இயல்பான விஷயம்தான். ஆனால் அது தவறு என்று தெரிந்த பிறகும் நீ செய்வதுதான் தவறு. என் பிள்ளையே, ஒவ்வொரு முறையும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த பிரச்சனைகளை எண்ணி எண்ணி வருந்திய நீ
இனி வரப்போகின்ற சந்தோஷங்களை நினைத்தும் நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் வேண்டும். உன்னுடைய மகிழ்ச்சி என்றென்றும் இந்த வராகியின் கைகளில் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்ட பிறகு இனி இவையெல்லாமும் உன்னுடைய எண்ணங்களின்படிதான் நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயத்தை எப்படி சிந்திக்கிறோம் என்பதில்தான் வாழ்க்கை இருக்கின்றது. எப்பேற்பட்ட விஷயங்களை சிந்திக்கிறோம் என்பதில் உன்னுடைய குணம் இருக்கின்றது. உன்னுடைய குணத்தை பொறுத்துதான் சிந்தனைகளும் இருக்கும். நீ வெளியில் சொல்லிக் கொள்ளலாம், நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன் என்று. ஆனால் உன்னுடைய மனசாட்சியிடம் கேட்டால் அது உனக்கு பதில் சொல்லும் அல்லவா? உன் மனசாட்சி உனக்கு சரியானதொரு பதிலை நிச்சயமாக சொல்லும் அல்லவா? உண்மையில் இந்த வாழ்க்கை என்ன நினைக்கின்றது? உண்மையில் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது? நாம் செய்வது சரிதானா? நாம் செய்கின்ற விஷயங்கள் உண்மையானதுதானா என்று நம்முடைய மனசாட்சிக்கு நிச்சயமாக தெரியும் அல்லவா? அதை நினைத்து இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக வாழ வேண்டும். உனக்கென்று நான் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் கடந்து நீ வாழ ஆரம்பித்து விட வேண்டும். என் தங்கமே, மனசாட்சி சொல்படி செய்த தவறை ஒத்துக்கொள்கின்றவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நாளும் தோற்று போக மாட்டார்கள். இவர்கள் யாருடைய உதவிகளையும் எப்பொழுதும் எதிர்பார்க்க மாட்டார்கள். என் பிள்ளையே, இதுபோன்று உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களுக்காகவெல்லாம் நீ மனம் வருந்தி நிற்காமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் கண்டு நீ எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களோடு இருந்து கொண்டிருந்தாலே போதும். இது நாள் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் சர்வ நிச்சயமாக உன்னிடத்திலேயே உனக்கு நல்ல பதில் கிடைக்கும். ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு விடை கிடைக்கவில்லை என்று வருந்துகின்ற நீ, அந்த விடை உனக்குள் இருக்கின்றது என்பதனை ஏன் தேட மறந்து விடுகின்றாய்? என் பிள்ளையே, தேடல் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான விஷயம். தெரியாத ஒரு விஷயத்தை தேடி திரியும் பொழுது அதில் கிடைக்கின்ற நன்மைகள் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக தெரிய வரும். அத்தனை சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு அனைத்து நன்மைகளையும் புரிய வைக்கும். என் பிள்ளையே, நல்ல நேரம் என்ற ஒன்று வரும் பொழுது இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை அற்புதங்களும் நிச்சயமாக உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வரும். எல்லா மாற்றத்தையும் திருப்பத்தையும் என் பிள்ளை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நீ வெறுத்து ஓட மாட்டாய். உனக்கே இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களை நாம் நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும். எக்காரணம் கொண்டும் அதை விட்டுவிடக்கூடாது என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். இதற்கு மேலும் எதை நினைத்தும் என் பிள்ளை வேதனைப்படவும் மாட்டாய். உனக்கு வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி எண்ணி மனமகிழ்ச்சி அடைவாய். உனக்கென்று யார் இருக்கிறார்கள் என்று யோசிக்கின்ற நேரத்திலேயே சில விஷயங்கள் உனக்கு தெரிய வந்துவிடும். நாம் இப்படித்தான் வாழப்போகிறோம், இப்படித்தான் நம் வாழ்க்கை நமக்காக இருக்க போகிறது என்று அனைத்தையும் நினைத்து மனமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தரப்போகின்ற அத்தனை நன்மைகளையும் நீ புரிந்து கொள்வாய். உன் மனது எண்ணுகின்ற விஷயங்கள், இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் போதும். நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மைகளாகத்தான் முடியும். இன்று நீ ஒரு நல்ல விஷயத்திற்காக உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. நான் உன்னோடு இருந்து உனக்கு அந்த விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் வெளிக்கொண்டு வரப்போகிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அம்மாவின் அன்பு உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உன்னதமானது என்பதனை தெரிந்து கொள்ளும் நேரம் இனி இந்த வாழ்க்கை உன்னிடத்தில் மிகுதியான சந்தோஷத்தை கொடுக்கும்.
என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.